தென்னாளுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவனே அன்பர்களே, நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலினை நாம் சிந்தித்து வருகின்றோம். அப்படி குரு அருளும் திருவருளும் முன்னிற்க இன்று நாம் உண்மை விளக்கம் என்கின்ற சாஸ்திர நூலிலே 40வது செய்யுளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அஞ்செழுத்தும் அனாதி என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சரி, முதலாவது தலைப்புக்கான பொருளை பார்ப்போம். அனாதி என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஆதியற்றது அனாதி என்று பொருள். அதாவது ஆதி என்று சொன்னால் தோற்றம் என்பது பொருள், அந்தம் என்று சொன்னால் முடிவு என்பது பொருள். அப்படி அனாதி என்று சொன்னால் தோற்றமற்ற பொருளுக்கு அனாதின்னு பேர். அப்போ என்ன அர்த்தம்? சிவாய நம நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரம் ஒரு காலத்திலே தோன்றிய பொருள் அல்ல. எந்த பொருள் தோன்றுகின்றனதோ அந்த பொருள் தான் அழியும். இது சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான கருத்து. தோன்றிய பொருள் அழியும், தோன்றாத பொருள் அழியாது. இப்போ டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் டெத்து கன்ஃபார்ம் இருக்கும். அப்போ இது உண்மை விளக்க சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இது ரொம்ப கருப்பொருள் இவ்வளோ தான். சைவ சித்தாந்தம் கருப்பொருள் என்னென்னா, தோற்றமற்றது முடிவற்றது. அதை மட்டும் நம்ம சிந்தையில் வச்சுக்கணும். அது நம்ம அதான் நம்ம கான்செப்ட். சரி, அப்போ தோற்றமற்றது முடிவும் அற்றது. இதுதான் இது கான்செப்ட். இல்லாமல் எது தோற்றமற்றதோ அது முடிவும் அற்றது. அது முடிவு கிடையாது. அது தோன்றிய ஒரு பொருள் தான் அழியும் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தோட மிக 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 உண்மையான ஒரு பொருள். அப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, அஞ்செழுத்தும் அனாதி. அனாதி என்று சொன்ன தோற்றம் அற்றது அப்படின்னு பொருள். அப்போது இதிலே விளக்கம் சொல்லிட்டாரு பாருங்க. போன செய்தியில் என்ன கேட்டார்? சிவாய நம்ம என்ற எழுத்து ஒரு காலத்தில் எல்லா எழுத்து மாதிரி அழிந்து விடுமோ அப்படின்னு ஒரு ஐயம் எழுப்புறது மாணவருக்கு. அந்த ஐயத்தை நீக்கக்கூடிய நம்மளுடைய மனவாசம் கடந்தார். 40வது செய்தியில் என்ன சொல்கிறார் பாருங்க, அஞ்செழுத்தும் அனாதி. அனாதினா நம்ம சைவ சித்தாந்தத்தில் ஒரு கோட்பாடு நம்ம இப்போ சொன்னேன், எது தோன்றலையோ அது அழியாது. அப்போ அஞ்செழுத்து அனாதின்னு சொன்னால் அது ஒரு காலத்தில் அழிய போகிற பொருள் அல்ல. இவ்வளோதான் விளக்கம். இப்போ இந்த செய்யுளை பார்ப்போமா? சரி, 40வது செய்யுள் எடுத்தங்க எல்லாரும். உற்ற குறியழியும். உற்ற குறியழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. மற்றது கேள் ஈசன் அருள் ஆவி எழிலார் திரோத மலம் அஞ்செழுத்து அஞ்சின் அடைவான். இதிலே சொல்கிறாரு பாருங்க, ஈசன் அருள் ஆவி எழிலார் திரோதம் மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவான். ஆசில் எழுத்து எவ்வளோ இந்த செய்யுள் மிக மிக முக்கியமானது. ஸ்டார் போட்டு வச்சுக்கணும் செய்யலாம். இந்த செய்யுளை நம்ம படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு புண்ணியம் பண்ணிடணும். அதான் பெரிய விஷயம். இதை படிக்கிறோம், இதை புரியுது, அப்பாற்பட்ட விஷயம். இந்த செய்யுள் உண்மையாக சைவ சித்தாந்தன்றது நம்ம காதில் வந்து படுதுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இந்த சித்தாந்த கருத்து நம்ம காதில் படாது. ஏன்? முச்சென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் சாத்திர ஞானம் நம்ம காதலே விழும். எல்லா நூலும் படிக்கலாம், எல்லா செய்தியும் கற்றுக்கலாம். அந்த சாத்திரன்ற பாடம் மட்டும் நம்மளுக்கு புரியலைன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஏதோ நம்ம செய்த புண்ணியம், குருநாதர் மீது கொண்ட பக்தி, சிவபெருமான் மீது கொண்ட அன்பு தான் நமக்கு இந்த சாத்திர பாடத்தை நம்ம காதலை கேட்க வைக்கும். அவ்வளோ செய்யல கேட்க வைக்க. அப்போ நம்ம இதை படிக்கும் போதே நம்ம என்ன நினச்சிக்கணும்? மன ஆனந்தப்பட்டுக்கணும். பரவாயில்ல பெருமானே, இப்பிறவிலையாவது இந்த பாடத்தை என் காதில் புரியலையோ இந்த பாடத்தை நம்ம காதில் கேட்கக்கூடிய புண்ணியத்தையாவது சுவாமி நம்ம நல்கியிருக்கிறாரா, நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். சிவனே அன்பர்களே, மீண்டும் படிக்கிறோம் பாருங்கள். உற்ற குறியழியும். பாருங்கள், உற்ற குறியழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் அழியாது. இங்கே பாருங்கள், நல்லா சிந்தி வச்சுங்க. குறி அழியும். குறினா வடிவம் அழியலாம், ஆனால் என்ன அழியாது? பொருள் அழியாது. இப்போ நம்ம சிவாய நம்மன்றதே அந்த காலத்தில் தமிழ் எழுத்து பார்த்துக்கிறீங்களா? அப்போ எழுதின தமிழ் எழுத்துக்களும் இப்போ எழுதின தமிழ் எழுத்துக்களும் மாறுதல் உட்படுது. மாறுதல். அப்போலாம் பாருங்க, நைனா இப்படி மேலே சுழி போட்டு இப்படி நெய் போடுவாங்க. இப்படி போடுவாங்க. இல்லை தமிழ் எழுத்து அப்படி இருக்கும்.
இப்போ நெய் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி போட்டு இப்படி போடுறோம். அப்போது எழுத்துக்களுக்கு மாறுதல் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருமா. எழுத்து சொல்ல பாருங்க, உற்ற குறியழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. அப்பட்ட அந்த பொருள் இது சொல்ல முடியாது என்ன, குறியழியும் பொருள் அழியாது. அப்பேற்பட்ட அந்த பொருள் நிலைத்த பொருளாக இருக்கும். அப்போ என்னது, பொருளை அறிந்து செப்புதல் வேண்டும். குருநாதர் நமக்கு உபதேசம் செஞ்சுட்டாருங்க. ஐயா சிவாய நம்ம சிவாயம் காது சொல்லிட்டாருங்க. நம்ம பாட்டு உட்காரோம், நமச்சிவாய 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 நமச்சிவாயன்ட்டு நம்ம பாட்டு ஓதிட்டு என்ன பயன் சிந்திக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன பயன் வருது? அப்போது அந்த எழுத்துக்களுக்குரிய பொருள் என்ன, அந்த எழுத்து என்ன சொல்கிறது, அப்போ அந்த எழுத்தை எதனால் குருநாதர் எனக்கு உபதேசம் செய்தார், இதை நம்ம அடுத்த கேள்வி. இப்போது ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு உபதேசம் செய்கிறான்னு சொன்னால் இந்த உபதேசத்தை எமக்கு செய்ததற்கான நோக்கம் என்ன, அந்த 5 எழுத்தின் பெருமை தான் என்ன, இதை யான் எதற்காக ஓத வேண்டும், இந்த கேள்வியில் நம்மளுக்கு வந்துருக்குதான். இதை சொன்னார் குருநாதர் சொன்னாருங்க, நான் பாட்டு காலையில் எழுந்துக்கிறேன், நம்ம விபூதி வைக்கிறேன், சிவாய நம்ம சரி சந்தோஷம். சரி நம்ம அதுக்குள்ளே அந்த அப்படியே போனால் அதுக்கான பொருளை நம்ம அப்போ சொல்றாரு பாருங்க, உற்ற குறியழியும் வடிவங்கள் மாறும் சிவனைய செல்வர்களே, ஆனால் சற்றும் பொருள்தான் சலியாது. அப்படிப்பட்ட பொருளாகிய தன்மையை உணர்ந்து ஓது. அதை சொன்னவர் மற்றது கேள் சொல்றாரு பாருங்க. அர்த்தத்தை ஒன்று சொல்றேன், அதுக்கு அர்த்தத்தை கேள்வா. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த சிவாய நம்மன்ற எழுத்தை இப்போ நான் சொல்லும் போது வரிசைப்படுத்திங்க. சி வா ய ந ம. இப்போ நம்ம வரிசைமா சி வா ய ந ம. அந்த எழுத்துக்கு சொல்கிறாரு பாருங்க, ஈசன் அருள் ஆவி எழிலார் திரோதம். அன்பர்களே, எழிலார் திரோதம் மலம் ஆசில் எழுத்து 5 அடைவாம். இந்த 5 எழுத்து தான்ப்பா சிவாய நம்ம. எது? ஈசன் அருள் ஆவி திரோதானம் மலம். இது 5 தான்ப்பா சிவாய நம்ம எழுத்துடைய பொருள். இதுதான் இதோட பொருள். சரி ஐயா, இப்படி மட்டும் சொன்னால் எப்படி ஐயா அப்படின்னா நம்ம அடுத்த பாடல் தான் இதை நான் டீப்பாக பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த பொருளை பார்ப்போம், தெளிவுரை பாருங்கள். மொழியின் இயல்பை ஆராய்ந்து கூறினால் அது சொல்லும் பொருளும் என 2 வகைப்படும். சொல் பொருளை குறிப்பது, பொருள் சொல்லால் குறிக்கப்பெறுவது. இவ்விரண்டினுள் சொல்லாகிய குறி சொன்னால் உடனே அப்புறங்க சொல்லாகிய குறி சொன்னால் உடனே அழியும் தன்மை உடையது. அச்சொல்லால் குறிக்கப்பெறும் பொருள் சிறிது காலத்தில் அழியும் தன்மை உடையது. 5 எழுத்தில் ஒவ்வொரு நிலைத்த சொல்லை குறிக்கும். அச்சொற்களால் குறிக்கப்பெறும் நிலைத்த பொருள்கள் வருமாறு. அதான் சொன்ன பாருங்க, இது ரொம்ப குழப்பிக்கொள்ள வேண்டாம். வடிவங்கள் அழியும், அப்போது அந்த பொருளும் நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய பொருள் என்பதனாலே அது ஒரு காலம் அழியாது. ஏன்னா தோன்றுதலுக்கு உட்பட்ட பொருள் அல்லன்றது குறிப்பிடார். இது அவள் தான். குறின்னா சொன்னால் வடிவம், குறின்னு சொன்னால் குறிகளும் குணங்களும் இல்லா குணக்கடல் சொல்கிறாங்க இல்லையா. குறிகளும் குலங்களும் இல்லா குணக்கடல் கோமலத்தோடும் குறி. அதை சொல்கிற அந்த குறிதான் காட்டி குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அரிய மன்னம் அருளியவாறு ஆர்பருவார் அச்ச. குறின்னு சொன்னால் வடிவம்னு அர்த்தம். அப்போ சொல்ல பாருங்க, குறி அழியும். அப்போ சொல்லணும், 5 எழுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைத்த சொல்லை குறிக்கும் சொல்லிட்டாரு. அதை கீழே போட்டிருக்காங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். சி என்று சொன்னால் ஈசன். ஈசனா நீங்கள் குழம்பு வேண்டாம். யாரே? சிவபெருமான். இனிமேல் இந்த அம்மா கனகம்மா குழம்பவே கூடாது. யாருன்னா கேட்டாலும் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். அந்த சிவாய நம்மன்ற எழுத்து 5 எழுத்துக்கான பொருள் இதான். இன்றைக்கி நீங்கள் நம்ம என்ன இன்றைக்கி கேட்ட செய்தியை எப்பயுமே மறக்கணும். ஏன்னா இது உயிருக்கான செய்தி பதிவு பண்ணிச்சு. முதல்ல சி எதை குறிக்குது? சிவத்தை குறிக்குது. நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சீனாலே சிவம். இப்படி ஞாபகம் வச்சு. சி எதை குறிக்குது? சிவத்தை குறிக்குது. அதுக்கு அடுத்தது வா எதை குறிக்குதுன்னா சக்தியை குறிக்குது. அவ்வளோதான். அவளோட அருள்னாலே சக்தி.
புரிஞ்சிச்சிங்களா? அப்போது இது என்ன பண்ணலாம், சிவபெருமான் பக்கத்துலேயே சக்தி இருப்பாங்க. அப்போ சி பக்கத்தில் வா இருக்கிறதுனால அது சக்தி, அருள் அப்படின்னு. சரிங்களா? அருள்னாலும் சக்தினாலும் ஒன்று, நல்லா புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் அப்படின்னா அது நிலைத்த அசைவற்ற நித்திய ஏக பொருள். அப்போ அந்த வான்னு சொன்னாலே அவனுடைய தொழில் படும் பொழுது அது சக்தியாக பிரிகின்றது. அந்த வா தான் யாருன்னு சொன்னா உமையவள், அதுக்கு தான் சக்தி. புரிஞ்சிச்சிங்களா? அதுக்கு அடுத்தது யான்னு என்னது, ஆவி. ஆவின்னு என்ன, உயிர். என்ன சொல்கிறோம், அதே ஆவி எடுக்கிறானே சொல்கிறோமா இல்லையா? ஆவின்னா அது இட்லி குண்டால வர ஆவி கிடையாது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆவி. அப்போ அந்த ஆன்மாவும் சொல்லுவாங்க. ஆன்மா, ஆன்மா, ஆவி, உயிர். அதாவது ஆன்மா என்பது வடமொழி சொல், உயிர் என்பது தமிழ் சொல். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பொருட்பன்மொழி. ஆவி, உயிர், ஆன்மா இதெல்லாம் சொன்னாலும் என்னது, நம்ம இங்கிலீஷில் சோல்னுவாங்க, இங்கிலீஷில் சோல் அப்படின்வாங்க. அப்போது இதெல்லாம் என்னது, ஒரு பொருள் பன்மொழி. அதான் வச்சு. சரிங்களா? ஆவி யான்னு சொன்ன என்னது, ஆவி. சரி, நான் சொன்னால் திரோதானம். இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், திரோதமலம், திரோத மலம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மலங்களை 5ஆக பிரிப்பாங்க. ஆணவம், கண்மம், மாயை, திரோதானம், மாயேயம். மாயேயம் அதோட ஆணவம், கண்மம், மாயை, திரோதானம், மாயேயம் என்று 5ஆக பிரிப்பார்கள். அதில் இந்த நான் சொல்கிறத திரோதான மலம்னு பேர். இதை எழிலா திரோதம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். பாருங்க அன்பர்களே, எழிலா திரோதம் என்று சொன்னால் மாறுதலுக்குட்பட்டது. அதாவது இது மாறுதலுக்குட்பட்டதுன்றதுன்னு ஒரு சின்ன பொருள். எழிலார் இது அதாவது எப்படின்னா, இதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எழிலார் அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு பொருள், ஒரு பொருள் இருக்குன்னா, உயிரை மறைக்கக்கூடிய திரோதான சக்தி இறைவனுடைய வீழ்ச்சி அந்த ஆன்மாவிலே படியும் பொழுது இத்தனை காலம் மறைச்சிட்டு பாருங்க திரோதானம், அதுவே அருள் சக்தியாக மாறி உயிருக்கு வெளிச்சத்தை காட்டும். இதுக்குனால இதுக்கு எழிலார் திரோதம்னு வச்சேன். இதுக்கு வெறும் திரோதம் சொன்னால் போதாதா, எழிலா திரோதம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது மாறுதலுக்கு உட்படும். மாறுதலுக்கு உட்படுமே ஒழிய இது அழியும் தன்மை, அதுக்கு அடுக்கடமை கூடாது. மாறுதல் உட்படும்னா இது மாற்றம் பெறுவதுன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் மறைத்த ஒரு பொருள் அதுவே வெளிச்சத்தை காட்டுது. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லட்டுமா, இப்போ குண்டு பல்பு இருக்கு, குண்டு பல்பு தான் திரோதானம்னு வச்சுங்க. கரண்ட்டு ஆஃப் பண்ண நேரத்தில் அதே இடத்துல தான் குண்டு பல்பு இருக்குது, வெளிச்சம் வருதா, வரல. அதுதான் நம்ம உயிர்களை திரோதானம் மறைச்சிருக்குதா. கரண்ட்டு தான் சிவபெருமான். அந்த கரண்ட் ஆகிய சிவபெருமானோடைய அருள் வந்து பட்ட உடனே இவ்வளோ நேரம் இருட்டில் இருந்த குண்டு பல்பில் கரண்ட் வந்தோன்னா என்னவாகும், எரியும். குண்டு பல்பு எரியுதா, அதே குண்டு பல்பு தான் முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ அதே பல்பு தான் எரியுது. அப்போ முன்னாடி இருந்தது ஒரு நிலை, இப்போ இருக்கிறது ஒரு நிலை, இதுதான் திரோதானம். அப்போ முன்னாடி ஆஃப் ஆகியிருந்தது ஐயா, இப்போ எரியுது ஐயானா முன்னாடி கடவுளாகிய கரண்ட்டு என்ற வீழ்ச்சி அதில் வரலை. இது எதனால், உயிரினுடைய குற்றம். ஐயா ஃபஸ்ட்டு சாமி கும்பலையா, விபூதி வைக்கிறையா, உத்ராட்சம் போலையா, நான் கோயில் குளம் போலையா, சும்மா உண்பதனவே உண்டு உடுப்பனவே உடுத்தி சும்மா சாப்பிட்றதுக்குனே வாழ்ந்து வந்துருமான சிவபக்தி. அப்போ முன்னாடி எப்படி இருந்தது, அந்த பல்பு சிறிதும் சிவத்தை காட்டாது, எதுக்கத்தால் அழுது, ஐயோ புள்ள பேசலன்னு அழுது, மனைவி கண்டுக்கலன்னு அழுது. பாருங்க, கவலையே வாழ்க்கையா. அப்ப என்னது, உண்மை பொருளை விளங்க விடாது, அதுதான் இருட்டு நிலை. அதை மறைக்கிறது நம்ம திரோதானம். அப்ப என்னது, திரோதானமானது இருட்டை காட்டும். இறைவனை வழிபாடு செய்ய 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 அதே மறைப்பு சக்தியே அருள் சக்தியாக வெளிச்சத்தை காட்டும். இவ்வளவுதாம்மா, பெரிய புரிஞ்சுச்சா திரோதானமா. இதுதான் அந்த நான் என்ற எழுத்து.
வந்து பார்த்தீங்களா, அந்த நான்ற எழுத்து இதுதான் குறிக்குது. அதுக்கு அடுத்தது மான்னு சொன்னாலே மலம். மலம்னு சொன்னாலே எது? ஆணவம். அவ்வளோதான்மா செய்தி, அவ்வளோதான் செய்தி. அப்போ இந்த ஆணவ மலத்தை மா குறிக்குது. இப்போ இந்த எழுத்துக்கான பொருளை என்னன்னு பார்த்துட்டோமா? சரி, மீண்டும் பாருங்க. சீன்னு சொன்னா சிவபெருமான், வான்னு சொன்னா அருள் சக்தி, அதை சக்தின்னு சொல்லலாம். யான்னு சொன்னா உயிர்கள், நான்னு சொன்னா திரோதான மலம், அதாவது மறைப்பு ஆற்றல். மான்னு சொன்னா ஆணவ மலம். சீன்னு சொன்னா சிவம், வான்னு சொன்னா சக்தி, யான்னு சொன்னா உயிர்கள், நான் சொன்னா திரோதான மலம், மான்னு சொன்னா ஆணவ மலம். இவ்வளோதான் செய்தி. இப்போ 5 எழுத்துக்கான பொருள் சொல்லியாச்சா? பாருங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணிடணும். இத்தனால வரோம் ஓம் நம்ம சிவாய பாட்டு போகிறோம். இப்போ அந்த சிவாய நமன்றதுக்கான பொருள் இப்போ தான் விளங்குது பாருங்க. அப்போ நம்ம சிவாய நம்ம சொல்லும் பொழுதே இத்தனையும் அதில் அடங்கியிருக்கு பாருங்க. இதான் நீ சொன்னாரு, ஓர் எழுத்தில் 5 எழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வல்லரில். ஓர் எழுத்தில் 5 எழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வல்லரில் நிறுத்தரும் பாலராவார் என்று சொல்றேன். அப்புறப்பட்ட அந்த 5 எழுத்துல ஓர் எழுத்தை அறிஞ்சு கூறணும்னு நம்ம பாடிருக்கிற வாக்கியம் சிந்திச்சு பாரு. இந்த 5 எழுத்தின் பெருமையை சொல்றது தாம சைவ சித்தாந்தம். இதை புரிஞ்சுக்கணும். அந்த 5 எழுத்தினுடைய, ஏன்னா குரு கிட்ட உபதேசம் வாங்க போறோம். அந்த குருநாதர் எவ்வளவோ சொல்லலாம். என்ன சொல்றாரு? 5 எழுத்து தான் நம்ம காதல சொல்றாரு. எதனா சொல்றாரு? புக்கு படிங்க, சிவன் கோயிலுக்கு போங்க, தினைக்கும் ஒழுக்கமாக இருங்க, எதனா சொல்கிறாரா? சிவாயனம் மட்டும் தான் சொல்கிறார். அப்போது என்ன சொல்கிறாரு? எப்பா நீ உய்வதற்கான மந்திரம் என்னது? சிவாயனம். ஆசில் சொல்கிறார் பாருங்க, ஆசில் எழுத்து இதுதான் முடிந்த முடிவுன்னு போதும். ஆசில் அப்படின்னு அர்த்தம். ஆசில் எழுத்து 5இன் அடைவாம். இந்த 5 எழுத்து தான்ப்பா முடிந்த எழுத்து. இதுதான் ஆசை. நல்லா அழகாக இந்த விளக்கத்தை செய்யல பார்த்துக்கணும். சரி, பாருங்க, இந்த 5 பொருள்களும் தொடக்கமில் காலந்தொட்டு அனாதியே என்றும் உள்ளவை. எனவே இந்த 5 பொருள்களை குறிக்கும் 5 எழுத்துக்கள் என்றும் உள்ளவையே ஆகும். ஏனைய எழுத்துக்கள் 5 எழுத்துக்களை போல் பொருள் உடையனவாக இல்லை. எனவே அவை அழியும். சாப்பிடுப்பா, அந்த எழுத்து அழிஞ்சிடும். அப்புறம் இலை, அந்த எழுத்து அழியலாம். அப்புறம் எவ்வளோ எவ்வளோ ஊர் பேர்லாம் அழிதா இல்லையா? மாமல்லபுரம் அப்படின்றது மகாலிபுரம் ஆயிடுச்சு. தியாகராய நகர்ன்றது தீ நகரம் மாறி போச்சு. அழிதா இல்லையா? ஆனால் சிவாயனம் பண்ணுற எழுத்து ஏன் அழியலப்பா? ஏன் அந்த எழுத்து அழியலைன்னா அது சாதா எழுத்து இல்லை. இப்போ சிவனே அந்த பொருளாக இருக்கணும். அதுதான் இந்த விளக்கம். எவ்வளோ அழகா இப்போ அந்த சிவாய நம்மன்ற அந்த எழுத்து எவ்வளோ அந்த சிவத்தையே பொருளாக இருக்கிறதுனால அது அழியா பொருளாக இருக்குது. இதுதான் இதையே விளக்கத்துக்கு இது கேட்கணும். அதனால் இதை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்த இத்துடன் செய்யுள் முடிக்கிறது. நம்ம அடுத்த செய்யுள்ள நம்ம மீண்டும் இந்த நமச்சிவாயத்துக்கான பொருளை இன்னும் டீப்பாக பார்த்துக்கிட்டே போகலாம். சரிங்களா? திருச்சிற்றம்பலம்.